ஆண் அழகா பெண் அழகா என்றால் ஆண் சிங்கம்தான் நிரம்ப தாடி வைத்து அழகாய் இருக்கும். மயிலை எடுத்துக்கொண்டால் பறவையில் ஆண் மயில் அழகா பெண் மயில் அழகா என்றால் பெண் மயிலை விட ஆண் மயில்தான் தோகை உள்ளதாக அழகு நிறைந்ததாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு படைப்புகளிலும் பெண்களை காட்டிலும் ஆண் படைப்பு தான் அழகானவை. ஆனால் மனிதனின் மாத்திரம்தான் அல்லாஹ் ஆண்களை காட்டிலும் பெண்களை அழகாய் படைத்தான். மட்டுமல்ல, ஆண்கள் சிறந்தவர்களா பெண்கள் சிறந்தவர்களா என்று ஒரு கேள்வி கேட்டால், ஒரு வாதம் வைத்தால் ஆண்களை விட பெண்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறது இஸ்லாம். ஆண் பிள்ளை பெற்றவர்களுக்கு இந்த இஸ்லாம் சுப செய்தி சொல்லவில்லை. பெண் பிள்ளையை பெற்றவருக்கு சுப செய்தி உண்டாகட்டும் என்று இஸ்லாம் சுப செய்தி சொல்கிறது. புஷ்ரா என்று பெண் குழந்தையை சுப செய்தி என்பதாக வர்ணனை செய்கிறது குர்ஆன். அதுபோன்று அந்த பெண் அவள் பருவ வயதை அடைந்து ஒருவருக்கு மனைவியாக ஆகிற பொழுது அந்த மனைவி என்கிற பருவத்தை பாதுகாக்க அந்த கடமையை நிறைவேற்ற ஆணுக்கு இந்த இஸ்லாம் சொல்வது, உங்களில் மிகச்சிறந்தவர் யார் தெரியுமா? உங்கள் மனைவியரிடத்தில் மிகச்சிறந்தவர் எவரோ அவர்தான் உங்களில் மிகச்சிறந்தவர். ஆக ஒரு பெண் குழந்தையாக இருக்கிற பொழுதும் ஒரு பெண் மனைவியாக மாறுகிற பொழுதும் மட்டுமன்றி அதே பெண் தாயாக மாறுகிற பொழுது இஸ்லாம் சொல்லுகிறது, அல் ஜன்னத்து தஹத்த அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் தாயின் காலடியில் இருக்கிறது. ஒரு பெண் மகளாய், ஒரு பெண் மனைவியாய், ஒரு பெண் தாயாய், இந்த 3 பருவ நிலைகளிலும் இஸ்லாம் உலகத்தின் எந்த சமயமும் சொல்லித்தராத மிக பிரம்மாண்டமான சிறப்பை ஒரு பெண் மகளாய் மாறுகிற பொழுதும் மனைவியாய் மாறுகிற பொழுதும் தாயாய் மாறுகிற பொழுதும் ஒரு பெண்ணுக்கே உரித்தான கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் மாண்பையும் இந்த இஸ்லாம் முழுமையாய் வழங்குகிறது. இந்த இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கிற கண்ணியம் இவ்வளவு, ஏராளமான உரிமைகளையும் வழங்கியிருக்கிறது. பெண்கள் படிக்கலாமா என்றால் தாராளமாக படித்து கொள்ளலாம். பெண்கள் வேலை செய்யலாமா என்றால் தாராளமாக வேலை செய்து கொள்ளலாம். பெண்களுக்கு சொத்துரிமை உள்ளதா என்றால் உரிமை இருக்கிறது. பெண்களுக்கு படிப்புரிமை உண்டு, வேலை உரிமை உண்டு, சொத்துரிமை உண்டு என்று அத்தனை உரிமைகளையும் இஸ்லாம் வழங்குகிறது. ஆக இஸ்லாமிய பெண்கள், இந்த இஸ்லாம் நமக்கு எந்த அளவிற்கு கண்ணியத்தை வழங்கி இருக்கிறது, எந்த அளவிற்கு நமக்கான மரியாதையை பெற்றுத்தருகிறது, அதே நேரத்தில் நமக்கான உரிமைகளையும் எந்த அளவிற்கு தந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதோடு இஸ்லாம் நமக்கான கடமைகளாய் எதை சொல்லித் தருகிறது என்பதையும் விளங்க வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் எனக்கான கடமை என்ன? நான் ஒரு இஸ்லாமிய பெண் என்றால் என் வாழ்வின் நெறிமுறை எப்படி இருக்க வேண்டும்? என் வாழ்க்கையை நான் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும்? இஸ்லாம் எனக்கு காட்டி தருகிற வழிமுறை என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் இங்கிருந்து விடைபெற்று செல்கிற பொழுது பாடமாய் எடுத்து செல்ல வேண்டும். இந்த இஸ்லாம் எனக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன? ஒரு பெண்ணாய் பிறந்துவிட்ட நான், ஒரு மகளாய் இருக்கிற பொழுது, ஒரு மனைவியாய் இருக்கிற பொழுது, ஒரு தாயாய் இருக்கிற பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? முதலில் ஒரு பெண் மகளாய் இருக்கிற பொழுது சுப செய்தி என்று போற்றப்பட்ட அந்த பெண் எனக்கான கண்ணியத்தை அறிந்து அதன்படி என் வாழ்க்கையை நான் அமைத்து கொள்ள வேண்டும். பெண் என்பவள் பாதுகாக்கப்பட வேண்டியவள். பெண் என்பவள் வைரம் போன்றவள். பெண் என்பவர் பொக்கிஷமானவர். அந்த பொக்கிஷம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அந்த அடிப்படையில் வாலிப பெண்கள் இன்றைய காலத்தில் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மார்க்கத்தை எந்த அளவிற்கு நாம் கற்றறிந்திருக்கிறோம் என்று முதலில் எனக்குள் நான் கேள்வி கேட்க வேண்டும். அடிப்படையில் குர்ஆன் உலகின் பொதுமுறையாய் இறக்கப்பட்ட
உலகத்தின் நேர்வழி காட்டுவதற்காக அருளப்பட்ட இந்த குர்ஆனை எனக்கு திறந்து ஓத தெரியுமா? என்னுடைய வயது 20 இருக்கலாம், 25 இருக்கலாம். இதனால் வரை எனக்காய் அருளப்பட்ட இந்த வேதத்தை, என்னுடைய வாழ்வின் நேர்வழிக்காக அருளப்பட்ட இந்த குர்ஆனை எனக்கு பார்த்து ஓத தெரியுமா என்கிற கேள்வியை நாம் தொடுக்க வேண்டும். ஓத தெரியும் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லையெனில் நம்மை நாமே நொந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதுபோன்ற நிலைகளை விட்டு பாதுகாக்கட்டும். அடிப்படையில் ஒரு வயது வந்த பெண் குர்ஆனை ஓதக்கூட தெரியவில்லையானால் நம்மின் வாழ்க்கையின் மோசமான நிலையில் நாம் இருக்கிறோம் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அடிப்படை குர்ஆனை திறந்து எனக்கு ஓத தெரியுமா என்கிற முதல் கேள்வி. இல்லையெனில் அதற்கான முயற்சியில் நாம் இன்ஷா அல்லாஹ் இறங்கிவிட வேண்டும். அதே நேரத்தில் இன்றைய காலத்து பெண் பிள்ளைகளிடத்திலெல்லாம் சர்வ சாதாரணமாக எது இருக்கிறதோ இல்லையோ, என்ன இருக்குது? எல்லா பொம்பளை பிள்ளைகிட்ட என்ன இருக்குது? செல்ஃபோன் இருக்குது. ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் ஒட்டுமொத்த பெண்களும் குர்ஆனுடையவர்களாய் இருந்தார்கள். அந்தலூஸ் என்கிற ஒரு நகரம், அந்த நகரத்தினுடைய இளவரசருக்கு மணப்பெண் தேடப்படுகிறது. அன்றைய இரவு அந்த அரசர் ஒரு அறிவிப்பு விடுக்கிறார். அரசருடைய அறிவிப்பு அந்த நகரம் முழுக்க தீயாய் பரவுகிறது. என்ன அறிவிப்பு? இளவரசருக்கு மணப்பெண் தேடப்படுகிறது. யார் இளவரசியாக ஆக விரும்புகிறாரோ, யார் இளவரசரை மணந்து கொள்ள விரும்புகிறாரோ, அவர் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாவாக இருக்க வேண்டும். இளவரசருக்கு தகுதியானவர் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாவாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் அது மாதிரி இருக்கிறீர்களோ, குர்ஆனை மனனம் செய்த பெண்ணாக இருக்கிறீர்களோ, உங்களுடைய வீடுகளில் விளக்கேற்றி வைத்து விடுங்கள். உங்களுடைய வீடுகளில், உங்கள் வீட்டின் மாடத்தில் விளக்கேற்றி வைத்து விடுங்கள். இன்று இரவு இளவரசர் ரோந்து வருவார். யாருடைய வீட்டில் விளக்கேற்றப்பட்டிருக்கிறதோ அந்த குர்ஆனை மனனம் செய்த பெண்ணை இளவரசர் மணந்து கொள்வார். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அன்று இரவு இளவரசர் அந்த நகரம் முழுக்க வலம் வருகிறார். ஆச்சரியப்பட்டு போனார். அந்த நகரம் முழுக்க ஒவ்வொரு வீட்டின் மாடத்திலும் விளக்கேற்றப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. அப்படியானால் அந்த நகரத்தின் ஒவ்வொரு வீட்டிலும் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாக்கள் இருந்தார்கள். குர்ஆனை பார்க்காமல் ஓதக்கூடிய திறன் பெற்ற, குர்ஆனை முழுமையாய் மனனம் செய்த பெண்கள், ஹாஃபிலத்தான பெண்கள் அந்த நகரத்தின் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்தார்கள் என்றால், இன்று நம்முடைய வீட்டு பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? என் வீட்டில் ஒரு பிள்ளையை நான் வச்சிருக்கிறேன், மணம் பெண்ணான இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையுடைய நிலைமை எப்படி இருக்குது? குர்ஆனை பார்த்தாவது ஓத தெரியுமா என்கிற கேள்விக்கான பதில்தான் என்ன என்று நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். முன்னாள் காலத்து பெண்கள் நம்முடைய ரோல் மாடல்கள். முன்னால் வாழ்ந்த சஹாபிய பெண்மணிகளும் இறைநேச பெண்மணிகளும் தான் நமக்கான வாழ்வின் முன் உதாரணங்கள் என்பதை தற்காலத்து பெண்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு முன்னால் வாழ்ந்த பெண்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? சஹாபிய பெண்மணிகள் எப்படி வாழ்ந்தார்கள்? இறைநேச பெண்மணிகள் எப்படி வாழ்ந்தார்கள்? நஃபீசத்துல் மிஸ்ரியா என்கிற ஒரு இறைநேச பெண்மணி, மிகச்சிறந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா கல்வியில் எவ்வளவு தேர்ச்சி பெற்றவர்கள் தெரியுமா? சட்டமேத இமாமுனா ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி இமாமுக்கே உஸ்தாதாக இருந்தவர்கள் நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண். ஒரு நாள் அவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க யூத குடும்பம் இருந்துச்சு. அந்த யூத குடும்பத்தில் ஒரு கை கால் விளங்காத ஒரு பிள்ளை இருந்துச்சு.
கைகால் சூகையான, நடக்க முடியாத சூகையான ஒரு பிள்ளை. அந்த யூத குடும்பத்தில் உள்ளவங்க, நாங்கள் வெளியில் போகிறோம், உங்களிடத்துல என் பிள்ளை இருக்கட்டுமா, கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாங்க. சரின்னு ஒத்துக்கிறாங்க. நஃபீசாமா வீட்டில் அந்த பிள்ளை இருக்குது. தொழுகையின் நேரம் வருகிறது. நஃபீசாமா ஒளி செய்கிறாங்க தொழுகிறதுக்காண்டி. ஒளி செஞ்ச தண்ணி அப்படியே வலிஞ்சு ஓடி ஓடி அந்த கைகால் சூகையான பிள்ளையின் மீது படுகிறது. என்ன ஆச்சரியம் தெரியுமா? நஃபீசா அம்மையார் உழு செய்த தண்ணீர் அந்த யூத சிறுமியின் மீது பட்டது. கைகால் விளங்காத பிள்ளை சம்பூரணமாய் குணமாகி போனது என்று வரலாறு. ஒரு ஈமானிய தாக்கத்தை பாருங்கள். முன்னால் வாழ்ந்த காலத்தில் ஈமானிய பெண்களுடைய உழுவினுடைய தண்ணீர் கைகால் விளங்காத பிள்ளைகளை குணப்படுத்தியது என்றால் அவர்களுடைய ஈமானுடைய பவர், அவர்களுடைய ஈமானின் தரம் எந்த அளவிற்கு இருந்திருக்கும். அதே நஃபீசா அம்மையார் வணக்க வழிபாட்டில் எந்த அளவிற்கு மிஞ்சி போயிருந்தார்கள் தெரியுமா? அவர்களிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணி சொல்லுகிறார்கள், நான் நஃபீசா அம்மையாரிடத்தில் 40 ஆண்டுகளாய் பணிவிடை செய்திருக்கிறேன். அவர்கள் வீட்டில் நான் 40 ஆண்டுகள் பணிவிடை செய்திருக்கிறேன். எந்த இரவில் எழுந்து பார்த்தாலும் நஃபீசா அம்மையார் ஒன்று தொழுது கொண்டு இருப்பார்கள், அல்லது குர்ஆன் ஓதி கொண்டு இருப்பார்கள், அல்லது திக்ரு அவுராது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். நஃபீசா அம்மையாரிடத்தில் வேலை பார்த்த, அவர்களுக்கு பணிவிடை செய்த ஒரு பணிவிடை பெண் சொல்லக்கூடிய வார்த்தை, 40 ஆண்டுகளாய் அவர்கள் வீட்டில் நான் பணிவிடை செய்தேன். 40 ஆண்டுகளில் எந்த இரவில் எழுந்தாலும் ஒன்று தொழுவார்கள், இல்லையெனில் குர்ஆன் ஓதுவார்கள், இல்லையெனில் அவர்கள் திக்ர் போன்ற ஸலவாத் போன்ற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையின் உச்சபட்ச ஈமான் எப்படி இருந்திருக்கும்? அவர்களுடைய வழிபாட்டின் நிலை எந்த அளவிற்கு இருந்திருக்கும்? அவங்க சுமார் 140 குர்ஆனை ஓதுனாங்க. எப்படி ஓதுனாங்க தெரியுமா? அவங்க வீட்டிலேயே ஒரு கபரு குழியை தோண்டி வச்சுக்கிட்டாங்க. தனக்கான கபரு குழியை தங்களுடைய வீட்டிலேயே தோண்டி அந்த கபரு குழி உள்ளாக்க உட்கார்ந்து ஓதுவாங்க. எத்தனை குர்ஆன்? 1 2 அல்ல, சுமார் 140 குர்ஆனை ஓதினார்கள். ஏராளமான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. ஆக நிறைய குர்ஆனை அவர்கள் கபரில் இருந்து கொண்டே ஓதினார்கள் என்றால் முன்னால் வாழ்ந்த ஈமானிய பெண்கள், இறைநேச பெண்மணிகள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு அதிகாலையில் ஃபஜ்ர் நேரத்தில் எந்திரிச்சு தொழுவ முடியலையே. அஜர்த்து கவலையோடு சொல்லிக்கிட்டாங்க, பெண்கள் என்பவர்கள் அதிகாலையில் எழுந்து எந்த வீட்டில் ஒரு பெண்மணி ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவாரோ அந்த வீடு நிச்சயமாக ஈமானுடைய வீடாக மாறிவிடும். அதிகாலையில் எழக்கூடிய பழக்கமும் அந்த நேரத்தில் இறைவனை நினைவு கூறக்கூடிய பழக்கமும் நற்பாக்கியவான்களுக்கு மாத்திரம்தான் கிடைக்கும். இறைவன் எவர் முகத்தை காண விரும்புகிறானோ அவருக்கு மாத்திரம்தான் அதிகாலையில் எழுந்து தொழும் பாக்கியத்தை நல்குவான். எனவே அதுபோன்ற பெண்மணிகளாக நாம் உருவாக வேண்டும். குர்ஆனுடைய தொடர்புடைய பெண்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். சதா எந்நேரங்களிலும் நம்முடைய வீட்டு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம், அல்லது சமைச்சிக்கிட்டு இருப்போம். அது மாதிரியான எல்லா நேரங்களிலும் திக்ரு செஞ்சுக்கிட்டு இருக்கணும். சமைக்க போயிட்டோமா வாயில் பாட்டு படிக்கிட்டே அப்படியே சமைக்கக்கூடாது. ஏதாவது திக்ரு ஒதுக்கிட்டு சமைக்கணும், ஏதாவது ஸலவாத்தை ஒதுக்கிட்டு அப்படியே சமைக்கணும். இது போன்ற நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் கொண்டு வர நாம் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்தால் அல்லாஹ் தஆலா அதற்கான வழியை திறந்து விட்டுருவான். ஆனால் இன்றைக்கி நம்முடைய நிலை முழுக்க முழுக்க குர்ஆனெல்லாம் தூக்கி போட்டாச்சு. இன்றைக்கி குர்ஆனை திறந்து பார்க்குறதுக்கு நமக்கு நேரமே இல்லை. குர்ஆன்டா என்ன வீட்டில் இருக்கும் ஏதோ ஒரு மூலையில் தூசி அடைஞ்சி போய். ஆனால் இப்போ ரமலான் வந்ததுனால அல்லாஹ்வுடைய கிருபை எல்லாருமே எடுத்து ஓதியிருப்போம். ரமலானில் நாம் செய்த அமல் ரமலானுடன் நின்றுவிடக்கூடாது. ரமலானில் எல்லோரும் தொழுதிருப்போம்.
ரமலானில் எல்லோரும் தர்மம் செய்திருப்போம், ரமலானில் எல்லோரும் திக்ருகளிலும் ஸலவாத்துகளிலும் ஈடுபட்டு இருப்போம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காலங்களிலும் அது பயணிக்க வேண்டும். ரமலான் மாதத்தில் நான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? ரமலான் மாதத்தில் நான் குர்ஆன் ஓதினேன், அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான ஆதாரம் என்ன தெரியுமா? ரமலான் மாதத்தில் நான் தர்மம் செஞ்சேன், அது அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான் என்பதற்கான ஆதாரம் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையின் எல்லா காலங்களிலும் இது நீடிக்க வேண்டும். ரமலான் மாத்திரமல்ல, எல்லா மாதங்களிலும் தொழுகையாளியாய், ரமலானில் மட்டுமல்ல எல்லா மாதங்களிலும் நாம் தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாய், ரமலானில் மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் நான் குர்ஆன் ஓதக்கூடியவனாய் மாற வேண்டும். அப்பொழுதுதான் ரமலானில் நான் செய்த நல்லமல்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டது என்பதற்கான அர்த்தமாகும். அருமையான தாய்மார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை எடுத்து வாழ வேண்டும். காரணம், யாரும் நீண்ட காலங்கள் வாழப்போவது கிடையாது. எல்லோரும் கொஞ்ச கால வாழ்க்கைக்கு தான் வந்திருக்கிறோம். யாருக்கு எப்போ மூத்துன்னு சொல்ல முடியாது. சின்ன பிள்ளையும் மூத்தா போகுது, வாலிப பிள்ளையும் மூத்தா போகுது, வயசானவங்களும் மூத்தா போகிறாங்க. மௌத்துக்கு நேரங்காலம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் நாம் வந்ததன் நோக்கம் என்ன? சடனாய் திடீரென்று நான் மரணித்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னுடைய மரணத்திற்கு பின்னால் நான் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறேன்? என் மண்ணறைக்கு, என் மறுமைக்கு நான் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறேன்? நான் தொழுத தொழுகை என்ன? நான் கொடுத்த தர்மங்கள் என்ன? நான் ஓதிய குர்ஆன் என்ன? நமக்கு நாமே கேட்டுக்கிறணும். சரியா தொழுகிறேனா? சரியா நோம்பு பிடிச்சேனா? முறையா தர்மம் செய்கிறேனா? திக்ருகளில் ஈடுபடுகிறேனா? அல்லது டிவி சீரியலிலும் மொபைல்களிலும் மூழ்கி கொண்டிருக்கிறேனா? அருமையான தாய்மார்களே, குறிப்பாக நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். குறிப்பாக வாலிப பெண்கள் குர்ஆனுடைய தொடர்புடையவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லா காலங்களிலும் குர்ஆனுடைய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பயணிக்க வேண்டும். முக்கியமாக இந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணுறதை விட்டு முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். காரணம், இன்று பல குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்ததன் காரணம் இந்த மொபைல் ஃபோன் தான். இன்னைக்கு நிறைய கணவன் மனைவி பிரிஞ்சு போனதன் காரணம் இந்த செல்ஃபோனு தான். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க தாய் தந்தையினுடைய பேச்சை கேட்காம போனதன் காரணம் இந்த செல்ஃபோனு தான். மொபைல் என்பது அத்தியாவசிய தேவைக்காக வந்தது. நம்முடைய தொலைத்தொடர்பு தகவலும் பரிமாற்றத்திற்காக வருகை தந்தது. இன்னைக்கு அது அப்படியே தலைகீழாக மாறி போச்சே. இந்த மொபைல் நம்முடைய வீட்டு பிள்ளைகளை எந்த அளவிற்கு பாழாய்படுத்துகிறது. குறிப்பாய் வாலிப பெண்கள் விஷயத்தில் மொபைல் ஃபோனை அம்மா அப்பா கொடுக்கறதுலேருந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். காரணம், நம்ம அந்த காலத்தில் மாதிரி இன்னும் இருக்கக்கூடாது. நான் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இன்னும் இருக்கக்கூடாது. காலம் ரொம்ப நவீனமயமாகி விட்டது. இப்போ என் வீட்டுக்குள்ளே எனக்கு ஒரு புள்ள வயசு வந்த புள்ள இருக்குன்னு சொன்னால் அடுத்தவன் வர முடியாது. ஆனால் இன்றைய தொழில்நுட்பம் எவனையும் உள்ளே கொண்டு வர முடியும். ஃபேஸ்புக்குங்கிறான், இன்ஸ்டாகிராமுங்கிறான், வாட்ஸ்அப்புங்கிறான். எங்கோ இருக்கக்கூடியவன் என் வீட்டு பிள்ளையின் அறைக்குள் உள்ளே வர முடியும் என்கிற நிலையை இன்றைய தொழில்நுட்பம் உருவாக்கிவிட்டது. அதனாலே தாய் தந்தையாகப்பட்டவர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கண்காணிக்கணும். சந்தேகப்படுங்கன்னு நான் சொல்லலை, கண்காணிக்கணுமா இல்லையா? கண்காணிப்பு தவறிவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு பின்னாலே நஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு வேலைக்காக. அதனாலே நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் என்பதும் அவர்களை கையாளுதல் என்பதும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், இன்றைக்கி இந்த மொபைல்னால தான் நிறைய பேர் சின்ன பிள்ளைங்கள்ட்டலாம் பாருங்கள், எந்த பிள்ளைய பாருங்கள் செல்ஃபோன் எடுத்து, சின்ன பிள்ளை இன்றைக்கி செல்ஃபோன் இல்லைன்னா தூங்க மாட்டேங்குது, செல்ஃபோன் இல்லாட்டி சாப்பிட மாட்டேங்குது, செல்ஃபோன் இல்லைண்டா நிறைய பேர் தூக்கு போட்டு செத்து போயிடுறான் சின்ன பிள்ளை.
அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனையோ நாளிதழ்களில் கேட்குறோமா இல்லையா, கேள்விப்படுறோமா இல்லையா, பார்க்குறோமா இல்லையா, படிக்கிறோமா இல்லையா? இந்த மொபைல் நம்முடைய சிறுவர்களுடைய அந்த வாழ்க்கையை முடக்கி போட்டுருச்சு. நான் என்ன சொல்கிறேன், நல்லா துருன்னு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை, நல்லா ஓடி ஆடி விளையாடுற ஒரு பிள்ளை, நல்லா திடகாத்தமான ஒரு பிள்ளை, நல்லா ஆடுவான் ஓடுவான், அங்கிட்ட இங்கிட்டு திரிவான், சுற்றி திரிவான், அவனை கூப்பிடுங்க கண்டுக்கிற மாட்டான், நல்லா விளையாடுவான். இது மாதிரியான ஒரு பிள்ளையை ஒரு கையில் செல்லை கொடுங்க, ஆடி ஓடி விளையாடுற பிள்ளை, துருன்னு இருக்கக்கூடிய பிள்ளை ஒரு இடத்துல உட்காந்துருதே. ஒரு மொபைல் ஒரு பிள்ளைய செவிடா மாற்றிடுது. செல்லை பிள்ளை நோண்டையில் கூப்பிட்டு பாருங்கள், என்னன்னு கேட்க மாட்டான். ஒரு மொபைல் நம்முடைய பிள்ளையை செவிடாய் மாற்றி விடுகிறது. ஒரு மொபைல் நம்முடைய பிள்ளை அறிவு இல்லாதவனாய் மாற்றி விடுகிறது. என்ன சொன்னாலும் விளங்க மாட்டாங்குது. அவன் விளையாடுறத தான் விளையாடுறான், அவன் நோண்டுறது தான் நோண்டிக்கிட்டே இருக்கிறான். சிறு பிள்ளைகள் முதல் இன்று இளவல்கள் வரை, யுவதிகள் வரை எல்லோரிடத்திலும் பறந்து விரிந்து செல்ஃபோன் மயமாகிவிட்டது. அதனால் இன்றைக்கி நம்முடைய பிள்ளைங்கள்லாம் நம்முடைய பேச்சை கேட்குறதே இல்லை. ஏன்? நம்முடைய பிள்ளையை நம்மளாக வளர்க்குறோம், நம்முடைய செல்லு தானே நம்முடைய பிள்ளையை வளர்க்குது. நான் கேட்கிறேன், செல்ஃபோனை நம்முடைய பிள்ளைங்க கையில் நம்ம கொடுத்துட்றோமே, நம்மளே மொபைலை நோண்டுடுறோம், நம்மளே மொபைலை ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கிறோம். ஒரு 5 நிமிடத்தில் ஆபாசம் இல்லாமல் நம்முடைய மொபைல் ஃபோனை கடந்துட முடியுமா? நீங்கள் யூடியூப்புக்குள்ளே போங்க, ஃபேஸ்புக்குள்ளே போங்க, எதுக்குள்ளே வேணாலும் போங்க, ஒரு 5 நிமிடம் ஆபாசத்தை தவிர்த்து கடந்து விட முடியுமா? ஆனால் பிறந்த பிள்ளைங்க கையில் முதற்கொண்டு நம்முடைய பள்ளிக்கூட பிள்ளைங்கள்லேருந்து காலேஜ் பிள்ளைங்கள்லேருந்து எல்லார் கையிலையும் மொபைலை கொடுத்துட்டோமே. ஆபாசத்தை தாய் தந்தையாக இருக்கிற நாமே ஊக்குவிக்கிறோமா? ஆபாசத்தை இவர்கள் கடந்து விட முடியுமா? தவறான காட்சிகள் அங்கே காட்டப்படுகிறது. இதையெல்லாம் நாம் கவனம் கொள்வதே கிடையாது. கொஞ்ச நேரம் தானே செல்ல நோன்றான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதனால் மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை தாய் தந்தையாகப்பட்டவர்கள் விளங்கிக்கிறணும். என் பிள்ளைக்கு செல்ல கொடுத்தா தான் சாப்பிடுது, அப்படியானால் நான் என்ன தாயாக இருக்க முடியும்? அதை விட வேறு என்ன வேலை எனக்கு இருக்கிறது? அந்த காலத்திலலாம் நம்மளுக்கு செல்ஃபோனை காட்டியா சாப்பாடு கொடுத்தாங்க? அந்த காலத்திலலாம் செல்ஃபோனை கொடுத்தா நம்முடைய வாழ்க்கை விளையாட வச்சாங்க? எப்படி இருந்த ஒரு உலகம் அப்படியே தலைகீழாய் மாறியிருச்சே. அனைத்திற்கும் காரணம் இந்த மொபைல் தான். ஒரு புறம் சிறுவர்களை பாடுபடுத்துகிறது என்றால், இன்னொரு புறம் இளவல்கள், யுவதிகள், ஆண்கள் ஆபாசத்திற்கு அடிமையாகிவிட்டார்கள். அதேபோன்று பெண்கள் எல்லாம் ஃபேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் நுழைந்து தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். மட்டுமன்றி இந்த மொபைல் எத்தனையோ குடும்பங்களை சீரழித்து நடுத்தருவிற்கு கொண்டு வந்துவிட்டது. அதனால் மொபைல் பயன்பாடு என்பது அத்தியாவசிய தேவைக்காக இருக்க வேண்டும். அந்த விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். அதில் உலகமே பின்தங்கி போச்சு. எல்லார்ட்டையும் மொபைல், எல்லா நபர்கள்ட்டையும். அந்த காலத்திலலாம் ஒரு சாதாரண ஒரு மொபைல் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி எந்த வீட்டில் என்ன இருக்கோ இல்லையோ செல்ஃபோன் இருக்குது. ஒரு வீட்டில் அத்தியாவசிய தேவை ஃபேனு கூட இருக்காது, ஆனால் மொபைல் இருக்கும். அத்தியாவசிய தேவை எதுவுமே இல்லாட்டியாலும் எல்லார்ட்டையும் மொபைல் இருக்கு. ஏங்க ஊடே இருக்காது ஒருத்தவங்கள்ட்ட, குடிசை வீட்டில் இருப்பாங்க, அல்லது சாதாரண ஓட்டு வீட்டில் இருப்பாங்க. மழை பெஞ்சால் ஒழுகும், வெயில் அடித்தா இருக்க முடியாது, அனத்தும். ஆனால் அவங்க வீட்டில் போய் பாருங்கள், ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ஃபோனாக இருக்கும். மொபைல் என்பது ஒவ்வொரு வீட்டையும் ஆக்கிரமித்து விட்டதன் விளைவு இன்னைக்கு ஊரே சந்திச்சிருக்குது. வீடுகளில் ஒவ்வொரு வீட்லேயும் பெத்த பிள்ளை அம்மா அப்பா பேச்சை கேட்க மாட்டாங்கிறான். நான் பெத்த பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டாங்கிறான். நான் பெத்த பிள்ளை என் சொல்ல கேட்க மாட்டாங்கிறான். அவன் இஷ்டத்துக்கு நடக்கிறான். காரணம் மொபைலை பார்த்து வாழ்கிறான். இன்றைக்கி உள்ள இளம் பெண்கள் அதில் காட்டக்கூடிய காட்சிகளை, கற்பனையான விஷயங்களை எல்லாம் நிஜ வாழ்க்கை என்று நினைத்து வாழுகிறார்கள். மொபைலுக்குள்ளே போனால் அது இதுன்னு சொல்லிட்டு கண்ட கர்மத்தையும் தானே காட்டுறான். காதல் அது இதுன்னு சொல்லிட்டு
இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் அது கற்பனை, நிஜ வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்று துடிப்பதின் விளைவு எத்தனை நபர்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாய் போய்விடுகிறது. அது கற்பனை, அது நிஜ வாழ்க்கைக்கு சாத்தியப்படுமா? கற்பனையான வாழ்க்கை வாழக்கூடிய எத்தனையோ சீரியல் நடிகைகள் எடுத்து பாருங்கள், எத்தனையோ சினிமா நடிகைகள் எடுத்து பாருங்கள். அவங்களுடைய படத்தில் பாருங்கள், சீரியலில் பாருங்கள், அப்படியே வானத்தில் பறப்பாங்க, இதில் குதிப்பாங்க. நிஜ வாழ்க்கையில் தூக்கில் தொங்கிடுவாங்க. எத்தனையோ சீரியல் நடிகைகளை பார்க்குறோமா இல்லையா? சினிமா நடிகைகளை பார்க்குறோமா இல்லையா? அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். கற்பனையான வாழ்க்கை நம்முடைய நிஜ வாழ்க்கையில் ஒத்து வராது. அது மாதிரிலாம் நிஜ வாழ்க்கையில் வானத்தில் மிதக்க முடியாது. வாழ்க்கை என்பது எல்லாமும் கொண்டது தான் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். இன்றைய இளவல்களும் யுவதிகளும் நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் நாம் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாய் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ஆக இங்கு வந்திருக்கிற நாம், குறிப்பாக தாய்மார்களாக இருக்கிற நீங்கள், அதே போன்று மனைவியாக இருக்கக்கூடிய நீங்கள், அல்லது பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள், இந்த 3 பருவநிலையையும் அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாம் உங்களுக்கு மாண்பான உயர்ந்த ஒரு இடத்தை தந்திருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் பிறந்தா அன்றைய காலத்தில் குழி தோண்டி புதைச்சான். பொம்பளை பிள்ளை பிறந்தாலே அவன் மூஞ்சி அப்படி இருட்டடிச்சு போயிடும், கருப்பாக போயிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வல்ல வஜ்ஹு முஸ்வத்துன், அப்படியே அவன் மூஞ்சி இருட்டாக போயிடும், கருப்பாக போயிடும். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், பெண் பிள்ளை பிறந்து விட்டதா உங்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். யார் ஒருவர் 2 பெண் மக்களை நல்ல முறையில் பரிபாலித்து வளர்த்து ஆளாக்குவார்களோ அவரும் நான் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்போம் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று மனைவியாகப்பட்டவர் நீங்கள் உங்களுக்கான மரியாதையை விளங்கிக்கிறணும். இன்னைக்கு ஆண்களாகப்பட்டவர்கள் மனைவிண்டா என் அடிமை நினச்சிக்கிறோம். இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்தாது. ஆணாதிக்கம் எங்கும் தலை தூக்கிவிடக்கூடாது. என் மனைவி என் அடிமை என்று அவரை அடிக்கிற உரிமையை இஸ்லாம் எனக்கு வழங்கவில்லை. இன்னைக்கு எடுத்ததுக்கெல்லாம் மனைவி அடிக்கக்கூடிய ஒரு நிலை, நடு ரோட்டில் கண்டிக்கக்கூடிய ஒரு நிலை, இஸ்லாம் அதை வன்மையாய் கண்டிக்கிறது. ஆண்களாகப்பட்டவர்கள் பெண்கள் உங்களுடைய அமானிதங்கள், ஆண்களாகப்பட்டவர்கள் பெண்கள் உங்களுடைய பொக்கிஷங்கள். அந்த பொக்கிஷங்களை பாதுகாக்க வேண்டுமே தவிர பால்படுத்தி விடக்கூடாது. உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கான அமானிதங்கள். நாளை மறுமையில் இந்த அமானிதத்தை பற்றி நாளை மறுமையில் விசாரிப்பான். நீ உடுத்தக்கூடிய உடையை கொடுக்க வேண்டும், நீ உண்ணக்கூடிய உணவை உன் மனைவிக்கு கொடுக்க வேண்டும். உன் மனைவிக்குரிய அத்துணை கடமைகளையும் நீ சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அதே நேரத்தில் பெண்ணாகப்பட்டவர் பெண் விடுதலை, பெண் சுதந்திரம் என்கிற பெயரில் கணவனை கண்ட மாதிரியும் நடத்திவிடவும் கூடாது. ஒரு நல்ல பெண்ணுக்கான அடையாளத்தை இஸ்லாம் சொல்லுகிற பொழுது, ஒரு நல்ல மனைவிக்குரிய இலக்கணம் என்ன தெரியுமா என்று இஸ்லாம் சொல்லுகிற பொழுது, இஸ்லாம் சொல்லுகிறது, கணவன் பார்த்தால் மகிழ்வில் பால், கணவன் ஏவினால் கட்டுப்படுவாள், கணவனை சந்தோஷப்படுத்தி வாழ்வாள் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. உங்களுக்கு எந்த கடமையும் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, எந்த ஒரு பெண் 5 நேரம் தொழுது ரமலானின் நோன்பு நோற்று தன் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பாளோ சொர்க்கத்தின் 8 வாசலில் எந்த வழியாக வேண்டுமானாலும் நுழைந்து கொள்ளலாம். பெண்கள், நீங்கள் 5 நேரம் தொழுதீர்களா, ரமலானின் நோன்பு நோற்றீர்களா, கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழுங்கள், சொர்க்கத்தில் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நீங்கள் நுழைந்து கொள்ளலாம். ஆக அந்த விஷயத்தில் மனைவியாகப்பட்டவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று தாயாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில், நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மொபைல் விஷயத்தில், செல்ஃபோன் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். புள்ள அடம் பிடிக்குது அப்படிங்கிறதுக்காண்டி விட்டுறக்கூடாது. நம்முடைய புள்ள தானே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. என் புள்ள நல்ல புள்ள தான், என் மகன் நல்ல மகன் தான், என் மகன் நல்ல மகன்தான், ஆனால் அவன் வயசு சரியில்லையே, 20 வயசு பிள்ளை நான் பெற்று வச்சிருக்கிறேன்னு சொன்னால் அது ஆணோ பெண்ணோ, என் புள்ள நல்ல புள்ள தான், ஆனால் அவன் வயசு சரியில்லையே, அந்த வயசை தானே நம்மளும் கிராஸ் பண்ணி வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவர்களை கண்காணிக்கணும். இவன் யாரோட போய் பழகுறான், யார்கிட்ட பேசுகிறான், என் மகன் யார்கிட்ட ஃபோனில் பேசுது, யார்கிட்ட பழகுது என்கிற எல்லா விஷயமும் கண்காணிக்கப்பட வேண்டும்.
தாய்மார்கள் பேதைகளாக இருக்கக்கூடாது. இருந்தீங்கன்னா உங்களை ஏமாத்திடுவாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நான் சந்தேகம் கொள்ள சொல்லவில்லை, அவர்களை கண்காணிப்புடன் வளர்க்க சொல்லுகிறேன், அவர்களை கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால், உலகம் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையாக இருந்தாலும் புள்ள வயசு சரியில்லை, நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையாக இருந்தாலும் சுற்றி உள்ளவன் நல்லவனாக இல்லை. அதனால் நாம் நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் எல்லோருமே கவனம் செலுத்தணும். அதுக்கு பின்னாடி வருத்தப்பட்டு கை செய்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நல்லா பாதுகாக்கணும். தாயாக இருக்கப்பட்டவர்கள் இளம் பெண்கள் விஷயத்திலும் குறிப்பாக சின்ன பிள்ளைங்க விஷயத்தில் மொபைல் ஃபோனை கொடுத்து அவங்கள அடிக்ஷன் ஆக்கி அந்த பிள்ளையுடைய மூளையை மங்க வச்சு அந்த பிள்ளையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடக்கூடாது. அந்த அளவுக்கு ஆபத்தானது இந்த மொபைல் ஃபோன் என்கிற விஷயத்தையும் தாய்மார்கள் விளங்கிக்கிறனும். அல்லாஹு தஆலா எதையெல்லாம் பேசணுமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. இங்கிருந்து செல்லக்கூடிய பெண்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், இன்ஷா அல்லாஹ் இது நாள் வரை பாஸ்ட் போனது போச்சு, வரக்கூடிய காலங்களில் என்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் நான் கவனம் செலுத்துவேன் என்கிற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் உறுதி கொண்டு கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் பேசணும் கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஏற்பாட்டை எம்இ பட்டினம் ஜமாத்தார்கள் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இது போன்ற நிறைய வாய்ப்புகளை உங்களுக்கு இந்த ஜமாத்தின் மூலமாக வழங்கப்படுகிறது. எல்லா பெண்களும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக இமாம் அவர்கள் இதற்காக வாரம் இணைக்கிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நீங்கள் துஆ செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் பெண்களாகப்பட்ட நீங்கள் இதற்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்பதாய் கேட்டு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வார்த்தைக்கு திரையிடுகிறேன். ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.